அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இன்றைக்கு கடல் ஓரமாக இருக்குது, இன்றைக்கு கடத்தண்ணி பேக் வாட்டர் மூலமாக வருது. ரெகுலேட்டர் அமைச்சு கொடுத்தோம் 570 கோடியில். அங்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல 5 இடத்துல பண்ணி கொடுத்தோம். இந்த இடத்துல பல இடத்துல பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த இடத்துல ரெகுலேட்டர் அமைக்கணுமோ அந்த இடத்துல ரெகுலேட்டர் அமைச்சு உப்பு தண்ணி புகாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் அவர் புதுக்கோட்டையில் வீராலை விராலிமலையில் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யல. அதிமுக ஆட்சி 11 21 வரைக்கும் 2011 2021 வரைக்கும் எந்த திட்டத்தையும் நாட்டு மக்களுக்கு செய்யலைன்னு சொல்றாரு. உண்மையா? அவர் ஏற்கனவே மாப்பிள்ளைனுக்கு வந்து தங்கிட்டு போனாரு. அந்த மாவட்டத்தை உருவாக்குனதே அதிமுக அரசாங்கம். அப்பாவது புரிஞ்சுக்க வேண்டாம், புரிஞ்சு பேச வேண்டாம். அவருக்கு தானே புரியாதாச்சே, பொம்மை முதலமைச்சராச்சே. அதே போல மயிலாடுதுறைக்கு புதிய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் தேவையான இடம் தர்ம ஆதீனம் அவரிடம் பெற்றுக் கொடுத்தது அதிமுக அரசாங்கம். சீர்காழி வெள்ளப்பள்ளம் உப்பு நாட்டில் கடல் நீர் உப்புகாவாறு தடுக்க நிலத்தடி நீரை பாதுகாக்க 33 கோடி ரூபாய் தடுப்பணை அமைக்க மக்களை காத்த அரசு அதிமுக அரசு. ஒரு மாமனார் வீட்டுக்கு வந்ததில்ல, இதுக்கு முந்தில உப்பு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல தண்ணி கொடுத்ததுதான் அதிமுக அரசாங்கம் தான். உண்மைதானே?